பக்திங்கிறது ராஜபாட்டையை போல. அப்படின்னா பெரிய இந்த நெடுஞ்சாலையெல்லாம் போட்டிருக்கா பாருங்க. ஆனால் அந்த நெடுஞ்சாலைக்கு போய் சேர்றதுக்கு குறுஞ்சாலையில் போகிறதுக்குள்ள போருன்னு இருக்கு சுவாமி. பக்திங்கிற நெடுஞ்சாலையை பிடிக்கணும்னால் கர்மயோகம் ஞான யோகம்ங்கிற குறுஞ்சாலைகள் மார்க்கமாக தான் போயாகணும். அதில் இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டுமா, ஒன்று பக்தி யோகம், மற்றொன்று சரணாகதி. பக்தி யோகமும் முக்தி கொடுக்கும், சரணாகதியும் முக்தி கொடுக்கும். இந்த பாதையிலையும் போகலாம், இந்த பாதையிலையும் போகலாம். சரணாகதிங்கிறது இந்த சுலபமான மார்க்கம், நானா ஏறி போகிற மார்க்கம்ங்கிறது பக்தி மார்க்கம். இதை ரெண்டாக பிரிச்சுட்டோம். அந்த பக்திக்கு அங்கங்கள், அந்த பக்தி என்ன சுலபத்தில் செய்ய விடாது, எதோ தடுக்கும். அந்த தடுப்பை போக்குறதுக்காக அன்றாட நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய வாசல் தெளித்தல், கோலம் போடுதல், பெருமானுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதல், தினப்படி பூஜை செய்தல், சமைத்ததை பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உண்ணுதல், கோயிலுக்கு செல்லுதல், வலம் வருதல், உற்சவத்தில் பங்கெடுத்து கொள்ளுதல், நல்ல குணத்தோடே நல்ல பண்போடே இருத்தல், உண்மை பேசுதல், தர்மத்தின் வழி நடத்தல், தானம் செய்தல், சௌச்சத்தோட உடலும் உண்மையாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும், மனம் சுத்தமாக இருக்கணும், ஆத்மா தூய்மையாக இருக்கணும். இந்த தூய்மையை வைத்து கொள்ளுதல். இப்படி இருக்கிறது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயம். இதில் இப்போ நான் சொன்னதுலேயே சிலது கர்மயோகம், சொன்னதில் சிலது ஞான யோகம். எங்கோ காட்டில் போய் இப்படி அமர்ந்து கொண்டு ஒரு கமண்டலத்தை வச்சுட்டு இப்படி ஜபம் பண்ணிட்டு இருந்தா தான் ஞான யோகின்னு நினச்சிக்க வேண்டாம். அன்றாடம் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஞான யோகிகள் தான், ஆண்கள் எல்லாரும் கர்மயோகிகள் தான், ஒவ்வொருத்தரும் பக்தி யோகி தான். யாரும் வீட்டிலே இருந்து கொண்டே நடக்கலாம், முக்திக்கே போலேன்னுட்டு இங்கே உட்காண்டே நடத்தி காட்டின்னு இருக்காரே ஆஞ்சநேயர். அதனால் அவசியம் நமக்கு அதை அவர் கொடுக்கிறார். கர்மயோகம் ஞான யோகம், இந்த ரெண்டுத்தினாலே பெறப்படுவது பக்தி யோகம். இது ஒரு பாதை. இன்னொரு பாதை சரணாகதி. உடனே நீங்கள் கேட்கணும், ஞான பக்தி யோகம்னு சொல்லச்சே கர்மமும் ஞானமும் படிக்கட்டுன்னு சொன்னீரே, சரணாகதிக்கு அதே போல 2 படிக்கட்டு இருக்கா? இருக்கிறது. அந்த மார்க்கத்துக்கும் படிக்கட்டு இருக்கு. ஆனால் கர்ம ஞான யோகங்கள்ங்கிற படிக்கட்டு இல்லை, பகவானே படிக்கட்டாக இருப்பார். யார் தன் சரணம்னு அவன் திருவடிகளை பிடித்து எல்லாம் நீயேன்னு சமர்ப்பித்து விடுகிறானோ அவனுக்கு தானே படிக்கட்டாகவும் இருப்பார். தானே முதல் படிக்கட்டாக இருப்பார், 2வதாக இருப்பார், 3வதாக இருப்பார், புஸ்தகமாக இருப்பார், ஒலிபெருக்கியாக இருப்பார், எல்லாமாகவும் இருப்பார். அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம்னால் அனைத்துமாக அவரே இருக்கிறார். இதனால் 2 மார்க்கங்கள், பக்தியும் சரணாகதியும். அந்த பக்திக்கு வேண்டிய 2 கர்மயோகமும் ஞான யோகமும்.